ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு ஓப்பனிங் வந்தான்னு எனக்கு தெரியல. உங்களோட டீம்ல ஏற்கனவே டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. மார்க்ரமும் மார்ஷும் நல்லா ஆடிட்டு வந்திருக்காங்க. அவங்கள எதுக்கு கலைக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது வந்து டீமுக்கு தான் பிளேயருக்காக டீம் கிடையாது. டீம் இல்ல. நீ எப்படி எனக்கு புரியல. நீ எல்லாம் கம்ஃபர்டா இருக்கும் நான் அங்கெல்லாம் ஆடுவேன்னா எதுக்கு? அப்புறம் நீ டீமுக்கு தானே ஆடணும். உன் டீம் இங்க வீக்கா இருக்குன்னா அங்க ஆடுறவங்க பேர் தானே. நீ ஓப்பனரா இருந்து சொன்னா ஓகே. ஏன் மிடில் ஆர்டர் பிளேயரு? எனக்கு இங்கதான் கம்ஃபர்டா இருக்கு நான் ஓப்பனிங் போறேன்றது எனக்கு பிடிக்கல. டெல்லி பவுலிங் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. எல்எஸ்ஜி பேட்டிங்கு சொன்ன மாதிரி ரொம்ப வீக்கு. மார்ஸ் தான் உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸே. அவங்கள பிரிச்சுட்டு நீ வந்து எனக்கு தெரியல ஓப்பனிங் அவங்கதான் ஆடி இருக்கணும். வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கீழே வந்து உன்னால அடிக்க முடியலன்னா கூட இதை விட பெரிய இங்கிலீஷ் இல்ல மேத்யூ பிரீட்ஸ்காவையும் உன்னால ஆட முடியலன்னா ஒரு ஃபாரினர் எதையாவது பண்ணி வாங்கலாம். யாராவது ஒருத்தனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எவனையாவது பிடிச்சி, இல்லைன்னா இங்கிலீஷே எனக்கு வேணான்னு சொல்லிட்டா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு ஆண்ட்ரிக் நார்க்கியா உனக்கு தேவையே கிடையாது. நீ 4 ஃபாரினர் எடுக்க முடியலையேங்கிறதுக்காக ஆண்ட்ரிக் நார்க்கியா சும்மா எடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கு நீ இன்னொரு பிளேயர் எவனையாவது விலைக்கு வாங்கியாவது ஆட வைக்கலாம். சமீர் ரிஸ்வி வந்து ஆக்சுவலி வந்திருக்க மாட்டான் பினிஷிங் ரோலுக்கு. அசுதோஷ் சர்மா உள்ள வர முடியாது. நீ ஒரே கேம்ல இடம் பிடிச்சிட்டான். அதனால சமீர் ரிஸ்வி தான் இனி